அயோத்தி நகரத்தின் வீரமும் அழகும் பேசும் ஓசைகள். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்தில் அயோத்தி நகரத்தை வர்ணிக்கும் போது கம்பர் நம்ம கண்ணுக்கு மட்டும் விருந்து படைக்கல, காதுக்கும் விருந்து படைக்கிறார். ஒரு நகரத்தோட பரபரப்பை, செல்வச் செழிப்பை, அங்கே வாழற மக்களோட அழகை வெறும் காட்சிகளால் மட்டுமில்லை, ஓசைகளாலும் நம்ம மனசில் பதிய வைக்கிறார். கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையான ஆனால் ஆழ்ந்த ஒரு பாட்டு இது. மன்னவர் கழலொடு மாறு கொள்வன, பொன் அணி தேர் ஒலி, புறவித்தார் ஒலி, இந்நகையவர் சிலம்பு ஏங்க ஏங்குவ, கன்னியர் குடை துரைக்கமல அன்னமே. இந்த அழகான பாட்டில் கம்பர் அயோத்தியோட சத்தங்களை அடுக்கிட்டே வர்றார். முதல் வரி, மன்னவர் கழலோடு மாறு கொள்வன. அங்கே இருக்கிற மன்னர்கள், அரசர்கள் நடந்து வரும்போது அவங்க காலில் போட்டிருக்கிற வீரக்கழல்களோட ஓசை, அந்த கழலோசை கூட போட்டி போடுதாம் சில சத்தங்கள். அது என்ன வேற சத்தங்கள்? அடுத்த வரி, பொன் அணித்தேர் ஒலி, புறவித்தார் ஒலி, தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய பெரிய தேர்கள் ஓடுற சத்தம், குதிரை படைகள் போகிற சத்தம், அரண்மனையில் மன்னர்கள் நடந்து வரும்போது அவங்க காலில் இருக்கிற வீரக்கழல்களோட ஓசை, தங்கத்தேர்கள் ஓடுற சத்தம், குதிரை படைகளோட சத்தம், இதெல்லாம் ஒன்னோடொன்று போட்டி போடுதாம். எவ்வளவு பரபரப்பான நகரம்னு புரியுதா? வீரத்துக்கும் செல்வத்துக்கும் அடையாளமான இந்த ஓசைகள் நகரமெங்கும் வியாபிச்சிருக்கு. இப்போ ஒரு மென்மையான சத்தம். அடுத்த வரி, இந்நகையவர் சிலம்பு ஏங்க. இனிய புன்னகையோடு இருக்கிற பெண்கள் நடந்து வரும்போது அவங்க காலில் இருக்கிற சிலம்புகளோட சத்தம் கேட்குது. அந்த சிலம்போசை யாரையோ ஏங்க வைக்குதாம். யாரை ஏங்க வைக்குது இந்த சிலம்போசை? கடைசி வரி, ஏங்குவ, கன்னியர் குடை துரைக்கமல அன்னமே. யார் ஏங்குறாங்க தெரியுமா? பெண்கள் குளிக்கிற குளத்தங்கரையில் தாமரை பூக்களுக்கு மத்தியில் இருக்கிற அன்னப்பறவைகள் தான் ஏங்குதாம். என்ன விசித்திரமாக இருக்கே! சிலம்போசையை கேட்டு அன்னம் ஏங்குறதுன்னா இதுதான் கம்பரோட கவித்திறன். அன்னம் நடந்தால் அவ்வளவு அழகாக இருக்கும், அதோட சத்தமும் மென்மையாக இருக்கும். ஆனால் இந்த பெண்கள் நடந்து வரும்போது அவங்க சிலம்பு ஒலிக்கிற சத்தம் அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு அழகாக இருக்காம். அந்த நளினமான நடையும் சிலம்பின் ஓசையும் சேர்ந்து அன்னத்தோட அழகையும் ஓசையையும் தோற்கடிக்குதாம். தன்னோட ஓசையெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமில்லையேமன் அந்த அன்னங்களே ஏங்குதாம். பாருங்க கம்பரோட வர்ணனையை. நகரத்தோட பரபரப்பையும் வீரத்தையும் சொல்றதுக்கு தேரோசை, கழலோசைன்னு சத்தத்தை சொல்றார். அதே நகரத்தோட அழகையும் அங்கே இருக்கிற பெண்களோட நளினத்தையும் சொல்றதுக்கு சிலம்போசையால் அன்னத்தையே ஏங்க வைக்கிறார். ஓசைகளை கொண்டே ஒரு நகரத்தோட மொத்த தன்மையையும் படம் பிடிச்சு காட்டுறார். சாதாரண வர்ணனை இல்லை இது. அயோத்தியோட உயிரோட்டத்தையே நமக்கு காமிக்கிறார் கம்பர். ஒரு பாட்டில் இத்தனை ஓசைகளை அடுக்கி இத்தனை உணர்ச்சியை கொண்டு வர்றது சாதாரணம் இல்லை. கவி சக்கரவர்த்தின்னு சும்மாவா சொன்னாங்க.